நம்ம ஏக்கத்தில் பண்ணுவோம். இந்த ஹரே கிருஷ்ண சங்கத்தில் ஒரு பக்தர் வந்து குருவை வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், வைஷ்ணவருக்கு எப்படி சேவை செய்யணுன்றது ஒரு லீலை. இது மாயாப்பூரில், அதாவது கொல்கட்டாவில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தூரமாக ஒரு இடம் இருக்குது. அந்த பேரே பானிஹட்டின்னு சொல்லி பேர். அந்த இடத்துல இந்த லீலை நடந்திருக்குது. இந்த 6 கோசாமி இருக்காங்க இல்லையா, அந்த 6 கோசாமியில் ரகுநாத பட்ட கோசாமி இவரோட லீலை தான் இந்த பானிஹட்டி. ஸோ இந்த பானிஹட்டி வந்து எங்கே நதி தீரம் இருக்கோ அந்த இடத்துல தான் எல்லாரும் பண்ணுவாங்க. மாயாப்பூரில் இருக்கிறவங்களாம் அங்கே போயிடுவாங்க. நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் பகவானும் நதி எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம போவோம். அதனால் இந்த தடவை என்ன செய்யலாம், நம்ம இந்த மூக்கண்ணப்பள்ளி வேணுகோபால சுவாமி சங்கம் இந்த இயக்கம் வந்து நரசிம்மர் கோயில்னு சொல்லி உக்ரவ நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குது. மத்தூருக்கு போகிற இடத்துல, பெங்களூர் டு மைசூர் போகிற வழியில் மத்தூர் வடைன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ். இந்த மத்தூர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஊர். நிறைய கோயில் இருக்குது இதில். இந்த உக்ர நரசிம்மர் யாருன்னா, திரேதாயுகத்தில் ஹிரண்யகசிபு வதம் பண்ணும்போது பகவான் நரசிம்மர் என்ன செய்யறாரு, நரசிம்மரோட உருவத்தை எடுத்து பிரகலாதரை காப்பாற்றுறதுக்காக வந்த அந்த நரசிம்மர் என்ன பண்ணுறாரு, ஹிரண்யகசிபுவை மணி மேலே வச்சு அவரை வந்து என்ன பண்ணுறாரு, வதம் பண்ணுவார். வதம் பண்ணி அந்த இதயத்தை வந்து ரெண்டா என்ன பிறந்துருவாரு. அப்படி பண்ணும்போது அந்த இன்டெஸ்டின்ஸை எடுத்து மாலையா போட்டுக்கிறாங்க, உடலை எடுத்து மாலையா போட்டிருக்காங்க. இந்த நரசிம்மருக்கு வந்து 1200 வருடங்கள் ஆயிருக்கு. இந்த கோயில் வந்து பிரம்மா ஸ்தாபனை பண்ண ஒரு கோயில். பிரம்மா வந்து ஸ்தாபனை பண்ணிருக்கு. பிரம்மா நிறைய கோயில் ஸ்தாபனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நரசிம்மருக்கு வந்து 8 கை 3 கண்ணு. ஏன்னா எல்லா ஆன்மீக உலகத்துல சரி பௌத்திக உலகத்துல யாருக்கும் 3 கண் இருக்காது, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கு. யாருக்கு அது? சிவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எங்கேயும் உலகத்துல எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நரசிம்மருக்கு 3 கண் இருக்கு. இந்த ஒரு கண் எப்படி வந்ததுன்னா, ஹிரண்யகசிபு வந்து வதம் பண்ணும்போது அந்த கண்ணு தானா உத்பவம் ஆயிடுச்சான். இந்த இதில் இந்த சேத்திரத்தில், இந்த மதுரான சேத்திரத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த சேத்திரத்தில் 48 தடவை உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குமா. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே கல்யாணம் நடக்குமா. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அங்கே ஏதாவது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அந்த இது பரிகாரம் வந்து கிளியர் ஆகும், அந்த தோஷம் வந்து பரிகாரம் ஆகும். இங்கே நரசிம்மன் மட்டும் இல்லை, சீதாராம் லக்ஷ்மணே ஹனுமான் இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, வரதராசுவாமி கூட இருக்காரு. வரதராசாமி எதுக்கு அங்கே வந்தாருன்னா, விஷ்ணுவர்தன் சொல்லி ஒரு அரசர் இருக்காரு. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான அரசர் இவர் விஷ்ணுவர்தன். அந்த காலத்தில் 11th செஞ்சுரி 12th செஞ்சுரியில் 12ನೇ சதாப்தம். அந்த டைமில் விஷ்ணுவர்தனோட அம்மா வந்து கண் இல்லை. அவருக்கு கண் இல்லாதனால இவர் என்ன பண்ணார், விஷ்ணுவர்தன் வந்து ரொம்ப உயர்ந்தமான ஒரு பக்தர். அந்த காலத்துலலாம் அரசர்கள் எல்லாமே பெரிய பெரிய பக்தர்கள். அந்த அரசர்கள்லாம் அவங்க கட்டின கோயில் தான் இப்போ நம்ம எல்லாம் போயிட்டு இருக்குது. எல்லா சேத்திரத்துக்கும் எல்லா இடத்துலையும் பாருங்கள், எல்லா அரசர் தான். இது கேரளாவில் என்னது, திருவனந்தபுரம் அந்த பள்ளிக்கொண்டு இருக்காரு இல்லையா, இவர் பத்மநாப சுவாமி. அதெல்லாம் யார் கட்டினதுன்னு நினச்சிருக்கீங்க? எல்லாம் இந்த ஹொய்சாலா கிங்ஸ், இந்த அரசர்கள்லாம் கட்டினது தான். இது எல்லாமே விஷ்ணு இல்லை, அவர் அது விஷ்ணுவர்தன் இல்லை அவரு விஷ்ணுவர்தன் அது கட்டலன்னு சொல்ல, அரசர் மன்னார்கள் வந்து அந்த அளவுக்கு தூய்மையான பக்தி இருந்தா அவங்களுக்கு. எங்க இல்லாத ஆர்வம் அவங்களுக்கு பக்தின்னா அள்ளி கொடுத்துருவாங்க பகவானுக்குன்னா. ஸோ இந்த விஷ்ணுவர்தனோட அம்மாவுக்கு என்னாச்சு, கண் இல்லாம இவங்க வந்து ரொம்ப துன்பமா இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற இவரு வரதராஜ சுவாமி கூப்பிட்டாரு. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் வந்து இவரை கூப்பிட்டு, நீ நேராக காஞ்சிபுரத்துக்கு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது அவருக்கு நீங்கள் தொண்டு செஞ்சு அவங்க வரத்துனால நீங்கள், ஏன்னா வரதராஜர்னா என்ன பேர், வரம் கொடுக்குறவங்க, அவங்ககிட்ட அந்த வரத்தை வாங்கிக்கோங்க, கண்ணு வர மாதிரி வரத்தை வாங்கிக்கன்னு சொல்லும்போது இவர் அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அம்மானால வர முடியல. அதனால் என்ன பண்ணார் இவர், அம்மா வந்து அந்த மத்தூர்ன்ற ஒரு இடத்துல வந்து பல வருஷங்கள் வந்து தியானம் பண்ணாங்களா. தியானம் பண்ணி பகவான நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்ன பிறகு சாக்ஷாத்து அந்த காஞ்சி வரதராஜர் இருக்கார், அவரே இங்கே வந்தாராம். அங்கே வந்து இவருக்கு சொல்லியிருக்காரு, யாருக்கு, விஷ்ணுவர்தனுக்கு,
இந்த இடத்துல நீங்கள் வந்து பெரிய கோயில் கட்டணும் எனக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 27 படி வச்சு அந்த கோயில் கட்டிருக்காரு. இப்போ கூட நம்ம வரதராஜ பெருமாள் போனால் 27 படி இருக்கும். அந்த காஞ்சி வரதராஜர் எப்படி இருக்காரோ அதே வரதராஜர் இங்கே இருக்கார். இப்போ காஞ்சிபுரத்துக்கு போக முடியலன்னா அவங்க நம்ம இங்கே பார்த்துடலாம், மதுரை பார்த்துடலாம். 16 அடி இருக்கார் அவர் காஞ்சி வரதராஜ சுவாமி. அது இல்லாமல் சௌமியா அம்மாள், நரசிம்ம அம்மாளான்னு சொல்லி 2 பேர். சௌமியா அம்மாள்னா லக்ஷ்மி, சௌமியானா என்ன தெரியுமா இருக்காது உங்களுக்கு? அழகு, பயங்கரமான அழகா இருப்பாங்க, அவங்க தான் சௌமியான்னு சொல்லுவாங்க. அந்த சௌமியா அம்மாவை லக்ஷ்மி வந்து சௌமிய நாயக்கராக இங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் நரசிம்ம நாயக்கர் 2 இந்த கோயில் வந்து செப்பரேட் கர்ப்பகுடி. அதுக்கு இங்கே சீதாராம் லக்ஷ்மண், அதனால தான் அவருக்கு நேத்திர நாராயணன் சொல்லி கூட போயிடறாங்க. நேத்திர நாராயணா யாருக்கு கண் இல்லாத இருக்கும் பாருங்க, கண் இல்லாத அவங்களுக்கு, அப்புறம் வந்து கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இங்கே நேத்திர நாராயணை பார்த்தா அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை தான், ஒரு மகாத்தியம் தான் இங்கே எல்லாமே. ஆனால் நம்பிக்கையோட போனாதான் அதுக்குன்னு சொல்லி போய் நம்ம எல்லாரையும் கேட்டுட்டு உட்கார முடியாது. ஏன்னா இதெல்லாம் பக்தர்கள் எல்லாம் அதை இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இது பாஸ்ட் டைம்ஸில் நீலகிரியில் நடந்துருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வரதராஜன் இருக்காரு, சீதாராம் லக்ஷ்மண் ஜானகி இருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இது பேர் மத்தூர் கிடையாது, ஆக்சுவலாக அர்ஜுனாபுரம்னு சொல்லி பேர். ஏன்னா இது துவாபர யுகத்தில் அர்ஜுனர் வந்து அந்த நரசிம்ம அவதாரத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஏங்குறாரு கிருஷ்ணர்கிட்ட. அப்போ கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, நான் நரசிம்ம அவதாரத்தை எடுத்தா இவங்களால யாராலையும் சாந்தி பண்ண முடியாது, இது பேரே உக்ரம் இங்கே இருக்கிற நரசிம்மரை, அதெல்லாம் சாந்தி பண்ண முடியாது, அது வந்து நான் மறுபடியும் எடுக்க முடியாது. நீங்கள் என்ன செய்கிற, நேராக நீயே தட்சிண தேசத்துக்கு வந்துடு. தட்சிண தேசத்தில் கர்நாடகா சைடு நீ போயிட்டா, கர்நாடகான்னு இல்லை அப்போல்லாம் ஒரே இதுதான், தட்சிண தேசம் தான். அங்கே வந்தால் நீங்கள் அந்த உக்ர நரசிம்மராக நான் அங்கே இருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்து அல்லி நீங்கள் என்னை வந்து ஆராதனை பண்ணிக்கலாம். அப்போ அர்ஜுனரே வந்து அங்கே ஆராதனை பண்ணியிருக்காரு. அப்போ 5000 வருடங்கள் முன்னாடி பார்த்திக்கோங்க. ஸோ அர்ஜுனர் அவங்க வந்து ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அதுக்கு தான் அது பேரே அர்ஜுனபுரி தான் பேர், அர்ஜுனபுரம். மத்தூர் கிடையாது ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் தான் மத்தூர் சொல்லி பேர் வந்திருக்குது. ஏன்னா அங்கே மத்தூரம்மான்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. போகிதுரா நீவோ? கோயிலுரா இல்லைல்ல, அந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று என்னென்னா, இந்த கோயிலுக்கு பகவானுக்கு 3 கண்ணு 8 கைகள், தாமரை கைகள். 2 கையில் வந்து குடல் வச்சிருக்காரு, ஒரு கையில் வந்து ஒரு புஷ்பம் வச்சிருக்காரு, ரொம்ப விசேஷமான ஒரு புஷ்பம். மீதி கைகளில் வந்து சங்கு சக்கர கதா பத்மா, ஒரு கையில் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த வரதராஜ சுவாமி பெருமாள் வந்து அந்த 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 இது சிற்பி வந்திருக்காங்க, சிற்பி அதை செதுக்கிருக்கவர் வந்து பின்னாடி எல்லாம் சங்கு சக்கர கதால பார்க்கலாம் வரதராஜரை. அந்த டைம் அப்போ அமுச்சிட்டு இருந்தாரா உள்ள பக்தர்கள் எல்லாரும். இப்போ வந்து அதுக்கு தடை போட்டிருக்காங்க, யாரும் வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. பின்னாடி இருந்து பார்த்தா கூட அது எல்லாமே செதுக்கிறதுக்காக நம்ம பார்க்கலாம் இந்த வரதராஜர்கிட்ட. அவ்வளோ ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். ஸோ இங்கே இன்னொன்று, இந்த ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிற இடத்துல பகவானுக்கு இடது பக்கம் வந்து கருடர் இருக்காரு, வலது பக்கம் வந்து இவர் இருக்காரு நரசிம்மருக்கு வந்து நரசிம்மருக்கு இடது பக்கம் கருடர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம் பகவானுக்கு வலது பக்கம் பிராணாதர் இருக்காரு நரசிம்மருக்கு. இன்னொன்று இந்த இடத்துல வந்து சீதாராம் லக்ஷ்மண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹனுமான் இருக்கார். ஹனுமான் அவரோட இது எப்படின்னா, அந்த இடத்துல சைத்திர மாசத்துல இங்க வந்து பிரம்ம ரதோத்சவம் நடக்குது நரசிம்மருக்கு இந்த 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 கோயிலில். இவருக்கு பட்டாபிராமரன் பேர். இங்கே இந்த இடத்துல ராமருக்கு வந்து பட்டாபிராமரன் சொல்லி பேர். அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து ஆலயம் உப்பலாயம் அப்படின்னா என்னன்னா, அங்கே வந்தவருக்கு என்றைக்குமே அழுவே வராதான். அந்த ஒரு லீலை இருக்காங்க. ராமரை யார் ராமரை பார்க்குறாரோ அவங்க வந்து அவங்களுக்கு எப்போல்லாம் அவங்க அழுகுறாங்களோ அந்த அழுகுறதே ஸ்டாப் பண்ணிடுறாரு அவர். அந்த பேர் வச்சிருக்காரு அவருக்கு, ராமருக்கு ஆலயம் உப்பலாயம்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இப்போ அப்புறம் அங்கே நம்மாழ்வார் இருக்கார், அப்புறம் விஸ்வகர்மா அங்கே இருக்கார், ஹனுமான் வந்து அபய அஸ்தத்தில் அங்கே இருக்கார், எல்லாருக்குமே அபய அஸ்த ரூபத்தில் இருக்கார். யசோதா கிருஷ்ணா கூட இருக்கார், வேறு எங்கேயும் இல்லையா இந்தியாவில்.
பிருந்தாவனத்தில் வேணா இருக்கலாம். யசோதா வந்து கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுக்குற அந்த ஒரு அந்த கோயில் வேற எந்த இடத்துலும் கிடையாது. இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தால் பிருந்தாவனத்தில் இருக்கலாம், வேற எந்த இங்கே இருக்க எனக்கும் தெரியாது. இங்கே மட்டும்தான் இருக்குது, இந்தியாவிலே எங்கே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அப்புறம் ஸ்ரீபாத் ராமானுச்சாரி அங்கே இருக்காராம். ஸ்ரீபாத் ராமானுச்சாரி அங்கே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மகிமைகள் இருக்குது இந்த இடத்துல. இன்னொன்று, ஹொய்சாலா அரசர்கள் வந்து எந்த மாதிரி கோயில் கட்டிருக்காரோ அந்த ஆர்கிடெக்சர் இது இந்த 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 இதில் கட்டிருக்காரு, இந்த பெருமாள் கோயில், இந்த நரசிம்மர் கோயிலில். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பகவானுக்கு வலது கை பக்கம் ஹனுமான் இருக்காரு. வேற எந்த இடத்துலையும் ஹனுமான் வலது பக்கம் இல்லை இந்த கோயிலில். அப்புறம் ஹனுமான் வந்து வாயை அப்படி மூடி இருக்காராம் இந்த இடத்துல, வேற எந்த இடத்துல இல்லையா. அங்கே இன்னொரு கோயில் இருக்குது, ஒலே ஆஞ்சநேயான்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, அது பக்கத்துலேயே. அதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டரு. அது ரொம்ப பழமையான கோயில். ஆஞ்சநேயர் அங்கேயும் ரொம்ப விசேஷமான ஒரு இதில் நடக்குது, லீலைகள் நடந்திருக்கு. அங்கே 1.25 ரூபாய் கொடுத்தா ஹனுமானுக்கு, ஏன்னா 4 ரூபாய் கிடைக்காது, அதனால் அங்கே இவர் அர்ச்சகரே வந்து அதை ரெடி பண்ணிக்கிறாராம். 1.25 ரூபாய் கொடுத்தா நம்ம மனசில் என்ன நினைச்சுக்கிறோமோ அது நடக்குமாங்க. இது ஒரு ஐதீகம் அங்கே ஹனுமான் ஒலே நரசிம்மா கோயில், ஒலே ஆஞ்சநேயா கோயில். இங்கே என்ன நதினா சிம்ஷா நதி, காவேரி கங்கா யமுனா சொல்கிறாங்க, அந்த மாதிரி சிம்ஷா நதி அங்கே ஓடுது. அந்த குளிக்கலாம், பவித்திரமான இடம் இதெல்லாம் இந்த லீலைகள்லாம் நடந்துட்டு போவீங்க. அதுக்கப்புறம் இந்த இன்னொருத்தர் வைத்தியநாதர் கோயில்னு சொல்லி அங்கே ஒரு கோயில் இருக்காங்க. டாக்டர் அவர் தான் டாக்டர். என்ன டாக்டர்னா, அவர் இருக்கிறதுலே சூப்பர் மோஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். யாருக்கு தோல் ப்ராப்ளம் இருக்கோ, அலர்ஜி, எந்த தோலுக்கு சம்மந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அங்கே ஒரு பாம்போட புத்து இருக்குது, அந்த புத்தில் அந்த மண் இருக்குது, அந்த மண்ணெல்லாம் எடுத்து நம்ம பூசிக்கிட்டா அது போயிடுமா. இந்த வைத்தியநாதர் கோயில் அது ரொம்ப விசேஷமான கோயில், சிவபெருமான் கோயில். அது அங்கே கங்கா வந்து ஆராதனை பண்ணாராம் சிவபெருமானை அந்த இடத்துல. கதம்பரி, இது வந்து கதம்பரிஷி. இல்ல தூய்மையான பக்தி இருந்தா அது கூட ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப விசேஷங்கள் இன்னும் நிறைய அங்கே போய் நம்ம கேட்கலாம். நம்ம அங்கே இருக்கிற கேத்திர மகிமை சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு லீலைகள் நடந்திருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். யார் வரீங்களோ அவங்க எங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் பிஃபோர், அடுத்த சண்டே 15ஆம் தேதி நம்ம காலையில் வந்து போக போகிறோம். ಸೀಕ್ರமாக போனால் ಚಾರ್ಜಸ್ ಬಂದು ನಿಮಗೆ ಇನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತಾರೋ ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಬಂದು ಮಾತಾಜಿ ಪ್ರಭು 2, ನಮ್ಮನೆಯಲ್ಲಿ 2, ಒಂದು ಅವರು 4, ಇನ್ನೊಂದು ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಬರ್ತಾರೆ 4 ಜನ 8 ಜನ. ಮೋಸ್ಟ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ, ಅಲ್ಲಿಂದ ಒಂದು 100 ಜನ ಬರ್ಬೋದು. ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. 100 ಜನನೂ 40ರಿಂದ ಒಂದು 50 ನಮ್ಮ ಇದಕ್ಕಲ್ಲ, ಅವ್ರು ಬೇರೆ ಜಾಗದಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಬರ್ಬೋದು ಅಂತ ಒಂದು ಸುದ್ದಿ ಕೇಳಿದೆ. ಮೋಸ್ಟ್ಲಿ ಬರ್ಬೋದು, ಬೇರೆ ದೇವಸ್ಥಾನ, ನಮ್ಮ ಇಸ್ಕಾನ್ ದೇವಸ್ಥಾನನೇ ಬೇರೆ ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬರ್ತಾರೆ, ಅವ್ರು ಬರ್ಬೋದು. ನಮಗೂ ಅವ್ರಿಗೇನು ಇದಿಲ್ಲ, ಬಟ್ ಬಂದರೆ ಇನ್ನೂ ಒಳ್ಳೇದಲ್ಲ. ಸತ್ಸಂಗ ಒಳ್ಳೆ ಇದು வைப்ரேஷன் சிக்குது. வைஷ்ணவ இன்னொரு கூட்டம் வர மாதிரி இருக்கு. நம்ம இடமே அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களா, மோஸ்ட்லி வரலாம்னு சொல்லி ஒரு பக்தர் சொன்னார். இப்போ ஒரு ரெடியாக 4, 4, 8, 2, 2, 4, 6, ஒரு 10 பேர் ரெடியாக, 10 பேர் இல்லை 8 பேர் ரெடியாக இருக்கோம். இப்போ நீங்கள் யாரெல்லாம் வரீங்களோ எங்களுக்கு முன்னாடியே சொன்னால், ஏன்னா காலையில் டிஃபன் 6 மணிக்கு நம்ம விட்டுறணும். வண்டி உள்ளே வராது, ஏன்னா வண்டி உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, பெரிய வண்டி வருது. அதனால மெயின் ரோட்டில் நிறுத்திடுறோம். என்ன ப்ரோ, மெயின் ரோட்டில், ஏன்னா உள்ளே வந்தால் ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதனால் லாஸ்ட் டைமே நல்லா திட்டிக்கிட்டு வராங்க, பரவாயில்ல இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்களான்னு சொல்லி திட்டிக்கிட்டு வரான். ಕೇಳಿಗೆ ಮಾಡಿದ್ದೆ ಅಲ್ಲ, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಗಾಡಿ, ಅಷ್ಟು ಚಿಕ್ಕ ಗಾಡಿನೇ ಅವ್ನು ಬೈಕೊಂಬಂದ, ಇನೋವಾನೇ. ಇದು ಟೆಂಪೋ ಟ್ರಾವೆಲರ್ ಹೋಗೋದು. அதுக்கப்புறம் நம்ம இவர்கிட்ட கேட்டு பாருங்க, டெம்போ டிராவலர் தான் இருக்குன்னு கேட்டு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட.
கேட்டு பாருங்க, நம்ம இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 14 பேர் உட்காரலாம் டெம்போ டிராவலில். 12 பேர் தான் சொன்னான் எனக்கு. ஆனால் நான் பேசினவன் வந்து இன்னும் பேசல, அவனுக்கு சொல்லி வச்சிருக்கேன். நீங்கள் 14 பேர் வாங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனால் ஃபிக்ஸடாக இவங்க கிலோமீட்டர் கணக்கு வர மாட்டாங்க. டெம்போ டிராவலர் வந்து ஒரு நாளும் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு கேட்டான். நான் சொன்ன ஒரு 340 கிலோமீட்டர் வரலாம்னு சொல்லியிருக்கேன். டோட்டலாக 340 கிலோமீட்டர்ஸ் வரும். அப் அண்ட் டவுன் ஃபுல்லு. அப் அண்ட் டவுனு ஃபிக்ஸடாக கிலோமீட்டர் வாங்க கிலோமீட்டர் சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லை சார் நீங்கள் எங்கேயாவது கேட்டுக்கோங்க, பரவாயில்ல, நீங்கள் வரலன்னு கூட பரவாயில்ல, எல்லா இடத்துக்கும் கேட்டு பாருங்கள், அப்புறமா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபிக்ஸட் தான். எத்தனை கிலோமீட்டர் அதை இன்னும் சொல்லாம 14 பேர். அவன் நான் 12 தான் சொன்னான், 12+1 டிரைவர்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் 13 கேட்டேன். இல்லை முடியாது, அதாவது போலீஸ்காரன் பிடிச்சா கஷ்டம்னு சொன்னா. சரி நீங்கள் வாங்க 14 பேர் ಅಡ್ಜಸ್ಟ್ பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ಅದು 2 ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಷ್ಟೇ. ಯಾರು ಬರ್ತಾರೆ ಅದು ಬೇಕಲ್ಲ. ಮೋಸ್ಟ್ಲಿ 1000 ರೂಪಾಯಿ 1000 ರೂಪಾಯಿ ಮೇಲೆ ಆகும். 1200 அந்த மாதிரி ஆகும். 1100 1200 ஆகும். 1200 கரெக்டாக ஆகும். ஏன்னா மத்தியானம் பிரசாதம் நம்ம ரெடி பண்ணணும். பிரசாதம் அதை காலையில் பிரசாதம் வந்து நீங்கள் நைட்டே ஏதாவது செஞ்சுக்கணும். அன்னைக்கு காலையில் எழுந்துட்டு பிரபா நான் பிரசாதம் பண்ணிட்டு இருக்கேன், நான் போகா பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏன்னா எங்கள் டிரைவர் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மினிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா எல்லாமே கவுண்ட் பண்ணுவாங்க. லேட்டாக வந்தால் அவர் கணக்காக அது வந்து சார்ஜ் பண்ணுவான். பிரபுக்கு நல்லா தெரியும், வெயிட்டிங் சார்ஜ் போடுவான் கிலோ. அது ஏன்னா இது பெரிய வண்டினால சாதாரண வண்டி ரேட்டு போடுறதில்ல. அப்புறம் கிலோமீட்டர் ஜாஸ்தியான கூட போடுவான். 340 கிலோமீட்டருக்கு மேலே போனால் அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் என்ன சொன்னான், 22 ரூபா சொன்னான் ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா. இது வந்து ஃபிக்ஸடு. அதனால் நீங்கள் முன்னாடியே எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி எனக்கு புதன்கிழமை சொல்லிட்டா நல்லாயிருக்கும். நான் வண்டி புக் பண்ணுறது, ஏன்னா சண்டேனால எல்லா வண்டியும் புக் பண்ணணும். டெம்போ டிராவலர் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை இல்லையா பிரபு? அடுத்த புதன்கிழமைக்குள்ளே எனக்கு சொல்லிடணும். அப்போ தான் நான் அவங்க கோயிலில் பேசணும். கோயிலில் பேசிட்டு எப்படி என்னன்னு சொல்லி கேட்கலாம். பிரசாதம் அப்போ தான் அதான் புதன்கிழமை நம்ம அதுக்குள்ளே யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி சொல்லுங்கள். அதுக்குள்ளே யோசனை பண்ணி சொன்னால் நம்ம ஒரு வண்டி பேசுகிறதா 2 வண்டி பேசுகிறதா சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பெரிய பஸ்ஸு பேச முடியாது. பெரிய பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அவங்கள கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, அவங்க வரமாட்டேன் இவர் மாட்டேன்னு சொல்லி. அதனால தான் டெம்போ டிராவலர் பேசியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல செய்தின்னா கௌரவனி தாய் வராது. நம்ம கூட கௌரவனி தாய் கூப்பிட்டு வந்து அதை அழைச்சின்னு வரோம். வராங்க, நம்மக்கிட்ட இருக்காங்க கௌரவனி தாய். நான் அவங்கள அழைச்சின்னு வரோம். அதனால கௌரவனி தாயோட மகாபிரசாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களோட பாத ஸ்பர்ஷம் நம்மளுக்கு கிடைக்கும். ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲ ಕಡಿಕೆ ಬರ್ತಾರೆ. ನಮ್ಮನೆ ಗೌರ್ನಿತಾ ಇದ್ದಾರೆ, ರಾಧಾಕೃಷ್ಣ ಇದ್ದಾರೆ, ಜಗನ್ನಾಥ್ ಬಲದೇವ್ ಸುಭದ್ರ, ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ ಇದ್ದಾರೆ. ಬೇಕು, ಅದು ಈ ಮೈನ್ ಪೂಜೆನೇ ಅವರಿಂದಾನೆ. ஸோ யாரெல்லாம் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிவிடுங்க. 1200 ஆகும். அது 1200 இல்லை 1150 அந்த மாதிரி ஆகும். அவ்வளோ வரும், கண்டிப்பாக அது வரும். 1200 ரூபா அது வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவகாசம் கிடைக்காது. ஆமா, அப்பதான் நம்ம பக்திக்கு வர முடியும். அப்பதான் பக்தரோட சத்சங்கி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.